தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு பயணமாகுவோம். திருப்பாடல் ஆசிரியர் வேண்டலோடு நாங்கள் எங்களுடைய உள்ளம், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சொல், எங்களுடைய செயல்பாடு அனைத்தையுமே ஆண்டவருக்கு காணிக்கையாக்கி இந்த நாளுக்குள் காலையில் அறிவிப்போம். திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை விட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை விட்டருளும். ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார், எங்களை உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய நினைப்பாகவே எப்பொழுதும் இருக்கிறார். அந்த திருமுக ஒளியினால் எங்களுக்கு ஆண்டவர் வேண்டியவற்றை கொடுக்கிறார். நாங்கள் எங்கெங்க செல்கிறோம், என்னென்ன செய்கிறோம், என்னென்ன பேசுகிறோம், எல்லாமே இறைவனுக்கு தெரிந்த ஒரு விடயங்களாகத்தான் இருக்கிறது. தெரிந்த விடயங்களாகத்தான் இருக்கிறது. ஆயிரத்தை தான் மனிதர் கண்முன் மறைத்தாலும் ஒன்றை கூட நாங்கள் கடவுள் முன் மறைக்க முடியாது. இதுதான் நம்முடைய வாழ்வில் யதார்த்தமாக இருக்கிறது. விட்டு விடுவோம். அநீதி நிறைந்த வாழ்க்கையை விட்டு விடுவோம். விட்டு விடுவோம். பொய்மை நிறைந்த வாழ்க்கையை விட்டு விடுவோம். விட்டு விடுவோம். பகட்டான வாழ்க்கையை விட்டு விடுவோம். விட்டு விடுவோம். பொய்யான வாழ்க்கையை கலந்து விடுவோம். ஏனென்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் நானும் நீங்களும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சாயல். ஆகவே நானும் நீங்களும் ஆண்டவருடைய சாயலை ஒத்தவர்களாக இருந்தால் ஆண்டவரை போல நாங்கள் வாழணும். ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த மீட்பின் ஒளியை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த மீட்பின் ஒளியை அனுபவிக்க நாங்கள் எதிர்பார்த்து மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறோம், நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம், எதிர்நோக்கோடு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய திருமுக ஒளி எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையை உற்று நோக்குகின்றது, என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுகின்றது என்ற அசையாத அந்த உயரிய எண்ணம் கொண்டவர்களாக, இறை நம்பிக்கை நிறைந்தவர்களாக கிறிஸ்துவனுடைய ஒளியை என்னுடைய உள்ளத்திலே நாங்கள் வரவேற்க, மகிழ்ச்சியான உள்ளத்தோடு, அமைதியான உள்ளத்தோடு நாங்கள் வரவேற்க அவளோடு காத்திருக்கிறோம் என்ற அசையாத நம்பிக்கையோடு ஒரு வாழ்க்கையை சற்று நாங்கள் நகர்த்தி செல்லுவோம். அன்னையின் மூலமாக ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து இறை இயேசுவை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க இன்றைய நாளுக்குள் காலடிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்.